ஹலோ வணக்கங்க. வாழ்க வளமுடன். மூலிகை ஹெர்பல் ஹேண்ட்மேட் சோப்புங்க. ஆர்கானிக்கா அப்படிங்கிற நேமில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டுங்க முழுக்க 100% இயற்கையான சோப்புங்க. வேப்பிலை, துளசி, அம்மான் பச்சரிசி, வெப்பாலை, குப்பை மேனி இலை, திருநீற்று பச்சிலை சாறு எடுத்து இந்த சாறு வந்து நாங்கள் காஸ்டிக் சோடா பயன்படுத்தி மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை நாங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி பசு எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், ஆயில்ஸ் பயன்படுத்தி நாங்கள் பண்ணியிருக்கோங்க. இந்த சோப்பு தாங்க நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். முழுக்க 100% இயற்கையானதுங்க. அந்த சோப் பேஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஆயில்ஸ் வச்சு பயன்படுத்தி பியூராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த சோப் வந்துங்க குப்பை மேனி சோப்பு நேச்சுரலான இந்த மாதிரி இருக்குங்க. இது வந்து முழுக்க பப்பாளி இலையும் முருங்கை இலையும் வச்சு க்ரீன் கலராக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது வந்துங்க 100 சோப்பு எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. எங்களை நம்பி இந்த சோப்பு வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். நாங்கள் வந்து 6 வெரைட்டி சோப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி தேங்காய் தொட்டி வந்து கறியாக்கி அந்த பவுடரை வந்து லெமன் பிழிஞ்சு சூரிய புடம் போட்டு ஆக்டிவேட் ஆன சார்கோல் சோப்புங்க. ஆட்டுப்பால் சோப்பு இந்த மாதிரி இருக்குங்க. பியூர் ஆட்டுப்பால் எப்படி கிடச்சுன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு வந்து யூடியூப்பில் ஒரு எங்கள் ஸ்டேட்டஸில் பார்த்துட்டு ஒருத்தர் பண்ணியிருந்தாங்க. அவங்ககிட்ட பியூர் ஆட்டுப்பால் வச்சு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோங்க. நல்லா உங்களுக்கு ஸ்கின் ட்ரையாக இருக்கிறவங்க பயன்படுத்தினீங்கன்னா நல்லா ஸ்கின் வந்து நல்லா வலுவலு ஷைனிங்காக இருக்குங்க. எந்த க்ரீமும் ஏசியில் பண்ண வேண்டியதில்லை. நல்லாயிருக்கும். ஒரு தடவை பயன்படுத்தி இதனோட பயன்களை நீங்கள் அறிஞ்சிங்கன்னா வெளி மார்க்கெட்டில் விற்கிற சோப்புகளை நீங்கள் வாங்க மாட்டீங்க. அதே மாதிரி மாட்டுப்பால் சோப்பு கொடுத்துட்ருக்கோம். தோட்டத்துலேயே மாட்டுப்பால் கொடுக்குறாங்க. அங்கே வாங்கி நாங்கள் மாட்டுப்பால் கொடுத்துட்ருக்கோம். எங்கள் தோட்டத்துலேயே இது மாட்டுப்பால் சோப்புங்க. ஹேர் ஆயில் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்குறோம். இதே மாதிரி ஹேர் ஆயிலுங்க. இது விளம்பரத்துக்காக நாங்கள் இப்படி காட்டிட்டுருக்குறோம். இந்த சோப் வந்துங்க இந்த ஆயில் வந்துங்க இந்த மாதிரி நாங்கள் ஸ்டிக்கர் போட்டு பேக் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அப்புறம் பூந்திக்கொட்டை, சீக்காய், பாதாம் ஜெல்லுங்க. உள்ளே சாப்பிட்றோம்லங்க பாதாம் பிசுங்க, அந்த வந்து ஜெல்லாக பயன்படுத்தி கற்றாழை நாங்கள் எல்லாம் நுரைக்காக பூந்திக்கொட்டை போட்டு உங்களுக்கு வந்து பியூர் ஹெர்பல் ஷாம்புங்க. இது நல்லா நுரைக்காதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நுரைக்கிறதுக்கு தாங்க நாங்கள் பூந்திக்கொட்டை ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே நாங்கள் ப்ரைஸ் வந்து இதில் கம்மியாக கொடுத்துட்ருக்கோங்க. ஏன்னா இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பயோ என்ஜைம் செஞ்சு ப்ரிசர்வேட்டிக்காக இந்த ஷாம்பில் பயன்படுத்தியிருக்கிறேங்க. அதனால் இந்த ஷாம்பு வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லைங்க. வாழ்க வளமுடன். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாழ்க வளமுடன். நன்றிங்க.